சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க மீனா வந்து நைட்டு ஃபுல்லா மாலைய கட்டிட்டு வெளிய கிளம்புறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்துட்டு கேட்குறாங்க, "ஏம்மா நேத்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து மாலை கட்டியிருந்தியே, என்ன எதுவும் கல்யாணம் ஆர்டரா?" "ஆமாம் மாமா, எனக்கு தெரிஞ்சவங்க சிம்பிளா கல்யாணம் முடிக்கிறாங்க. அவங்க என்ட்ட தான் சொல்லியிருந்தாங்க மாமா. அதனால தான் மாலை கட்டியிருந்தேன். அந்த மாலை ரொம்ப அழகா இருந்துச்சும்மா" அப்படின்னு சொல்லவும், "மாலை காட்டு மீனா" அப்படின்னு பக்கத்துல இருக்க முத்து கேட்குறாரு. மாலைய பார்த்தோனே முத்துக்கு ரொம்ப புடிச்சிருது. இத பார்த்தோனே நம்ம முத்து சொல்றாரு, "சீதாவுக்கும் இதே மாரி மாலை தான் கட்டணும் மீனா. நீ எடுக்கிற ஆர்டர் ஃபுல்லாவே இப்படி எடுத்து நீ குடுத்தன்னா, நெறைய ஆர்டர் உனக்கு தான் வரும் மீனா." "ஆமான்டா, மீனா பார்த்தன்னா சின்ன சின்னதா கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்ததுனால, சூப்பரா அவளுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் தான் வரப்போது." அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. இங்க மீனா மனசுல நெனைக்காங்க, "ஐயோ! நம்ம மாமாட்டயும் மறைக்கிறோம். நம்ம கட்டுன கணவர்ட்டயும் மறைக்கிறோமே இந்த விஷயத்த. என் கூட பிறந்த தங்கச்சிக்கு கல்யாணம். கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. நான் மட்டும் நின்னு குடும்பத்துல எல்லார்ட்டயும் மறைச்சு இத செய்றேனே!" அப்படின்னு மனசாட்சி உறுத்துது மீனாவுக்கு. இங்க சீதா வந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அருண் அங்க வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இங்க முத்து சொல்றாரு, "மீனா, நான் சத்யாவுக்கு உங்க வீட்ல சாப்பாடு அவன் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டானா, அதனால சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பரா பண்ணியிருக்கேன். நீ சீக்கிரத்துல அந்த பூ ஆர்டர் குடுத்துட்டு, நீ சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்துரு. அங்க வச்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு குடுத்துறலாம்." அப்படின்னு சொல்றாரு முத்து. இத கேட்ட மீனா, "ஏங்க, என் தம்பி மேலயும், எங்க குடும்பம் மேலயும் இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்லங்க. நான் எதுவும் உங்களுக்கு தெரியாம எந்த விஷயம் செஞ்சா என்னைய மன்னிச்சு ஏத்துக்கிடுவீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. இத கேட்டோனே முத்துக்கு தூக்கி வாரி போடுது. "என்ன மீனா பேசுற? நீ அதே மாரி என்ன செய்ய போற? நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் மீனா." அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. இத கேட்ட சீதா வாழ்க்கைய பத்தி நீ எதுவும் பேசுறியா மீனா? சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது என் பொறுப்பு மீனா. நீ எதுவும் நெனச்சு மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா தான் இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படின்னு நம்ம முத்து சொல்றாரு. சரிங்க, நான் குடுத்துட்டு வரேன்ட்டு மீனா கிளம்பி போயிறாங்க. இங்க முத்து வந்துக்கு ஒரு ஆளு கால் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் தான் கால் பண்றாரு. கால் பண்ணி, "அண்ணே, நான் உங்கட்ட ஏற்கனவே கல்யாணத்துக்கு அந்த ஆஃபீஸ்ல போய் கேட்கணும். என்னென்ன ஃபார்மாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு உங்கள கூப்பிட்டோம்லாண்ணே. நீங்க வாரேன்னு சொன்னீங்களாண்ணே." "ஏய், நான் மறந்துட்டேன்ப்பா. நீ சொன்னோனே இப்ப வந்துருதேன். நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கால் பண்ணு. நான் அதுக்குள்ள ஓடியாந்துருதேன். ஏன்னா என்னைய மதிக்கிறதுனால நான் எல்லாரும் மதிக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பேன்." அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க போய் பார்த்தா, அங்க சீதா, நம்ம அருணு எல்லாரும் நிக்கிறாங்க. இங்க முருகனும், நம்ம முத்தும் கிளம்பி கரெக்ட்டா வரவும் நம்ம மீனா பார்த்துருதாங்க. "என்ன மீனா, இந்த விஷயத்த தான் உன் தங்கச்சி கல்யாணம் முடிக்கிறதுக்கு தான் இந்த மாலைய கட்டினியா? அப்பன்னா வீட்ல இருக்கவங்க எல்லார்ட்டயும் மறைச்சிட்டு, உன் தங்கச்சிக்கு தனியாவே நீ கல்யாணம் முடிச்சு வைக்கிற லெவலுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்ட." அப்படின்னு முத்து சொல்லவும், தூக்கி வாரி போடுது மீனாவுக்கு. "மாமா" அப்படின்னு சீதா ஆரம்பிக்கிறாங்க. "சீதா, இனிமேல என்ட்ட நீ பேசாத. உங்க அக்காவ உங்க வீட்டுக்கு கூட்டு போ." அப்படின்னு முத்து சொல்லி முடிக்கிறாரு. அடுத்தடுத்த எபிசோட் இப்படிதான் நண்பர்களே போப்போது.